ஒரு சின்ன ஊரு, எங்க ஊரு திண்டுக்கல். அங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து வந்து இன்னைக்கு இந்த சிங்கார சென்னையில தமிழகத்தின் தலை சிறந்த ஒரு மருத்துவ கல்லூரியில நான் MBBS படிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னோட இந்த ஜேர்னி, இந்த ஸ்டோரி, இந்த நீட் ஸ்டோரியை பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்களுக்காக வந்து நான் சொல்ல போறேன். எனக்கு இந்த வீடியோ பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா நான் இது வரைக்கும் கடந்து வந்த பாதை அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. இதை விட இன்னும் பெருசா அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. ஆனா நீங்க நிறைய பேர் என்கிட்ட கேட்டீங்க, உங்களோட நீட் ஸ்டோரியை வந்து ஃபுல்லா சொல்லுங்க அண்ணா, அதை கேட்டா கண்டிப்பா எங்களுக்கு மோட்டிவேஷனா இருக்கும், நாங்களும் உங்களை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்ட அந்த காரணத்துக்காக உங்களுக்காக என்னோட இந்த முழுமையான இந்த நீட் ஸ்டோரி, இந்த ஜேர்னியை பத்தி உங்ககிட்ட நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் உங்க ஹக்கீம் ஃப்ரம் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், ஃபைனல் இயர் MBBS ஸ்டூடெண்ட். என்னோட நீட் ஸ்டோரியை நான் எங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா 2015 போனோம். நான் அப்ப 10th படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ ஏன் என்னோட ஜேர்னி 10th ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா, நான் வாங்கின அடி அப்படி. ஸோ 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எனக்கு வந்து எப்படியாவது எங்க ஸ்கூல்ல நான் ஒரு ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து வாங்கிடணும், ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. நிறைய பேர் படிப்பாங்க எங்க ஸ்கூல்ல, ஒரு 300-400 பேர் வந்து பார்த்தோன்னா படிப்பாங்க. 6வதுல இருந்து எனக்கு எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணுங்கிற ஒரு ஆசை. ஆனா 9th வரைக்கும் என்னால வாங்கவே வந்து பார்த்தீங்கன்னா முடியுது. அவ்வளோ பேர் என்னோட நல்லா படிக்கிற பசங்க எனக்கு முன்னாடி வந்து இருந்தாங்க. 10th வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது நம்ம தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வரணும், ஒரு ஸ்டேட் ஃபர்ஸ்டே வரணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். ஸோ 10th வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணாங்க. இருந்தே நல்லா வந்து பார்த்தீங்கன்னா படித்தேன். ஸ்கூல்ல நடந்த எல்லா எக்ஸாம்லயும் 10th நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க். ஸ்கூல்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க். ஸ்கூலே என்னை தலையில தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. கண்டிப்பா இவன் ஸ்டேட் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்க போறான், நம்ம ஸ்கூலுக்கே ஒரு மிகப்பெரிய பெருமையை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி தர போறான் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. அங்கதான் என்னோட லைஃபே வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆச்சு. கண்டிப்பா அது வந்து என்னோட லைஃப்ல ஃபர்ஸ்ட் டர்னிங் பாயிண்ட். ஸோ நான் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்துட்டேன். ரிசல்ட் வந்துச்சு. அந்த ஸ்கூல்ல நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் கிடையாது, செகண்ட் ரேங்க் கிடையாது, தேர்ட் ரேங்க் கிடையாது, ஈவன் டாப் 10ல கூட நான் வந்து கிடையாது. ஸோ என்னோட மார்க் 489 10th. பட் என் ஸ்கூல்ல எனக்கு முன்னாடி 13 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாங்க. ஸோ வேற ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினான். ஸோ எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அன்னைக்கு ஃபுல்லா அழுதேன். சார் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தேன், இதை எல்லாரும் நான் தானே ஃபர்ஸ்ட் வருவேன்னு சொல்லி சொன்னாங்க, என்னால் ஏன் முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்லி இருந்தேன். அதுக்கப்புறம் திரும்ப 11th அந்த ஸ்கூல்லேயே ஜாயின் பண்ணேன், பயோமேக்ஸ் குரூப் எடுத்தேன். ஸோ அதை மறந்துட்டேன். சரி அடுத்து நம்ம நல்லா படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போனேன். ஆனால் அப்போ வந்து சில பேர் என்னை வந்து கேட்குறாங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க, என்னோட சில ஸ்டாஃப்ஸ் வந்து ஸ்கூலில் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, என்னப்பா நாள் வந்தோடனே யாருப்பா ஃபர்ஸ்ட் ரேங்க் சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்து அந்த பையன் வந்து எந்திரிச்சு நிற்கிறான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹக்கீம்ங்கிற பையன் யாருப்பா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. நானும் அதே கிளாஸ் தான், அதே பயோமேக்ஸ் குரூப் தான், அவனும் எடுத்திருக்கான், நானும் எடுத்திருக்கேன், எனக்கு முன்னாடி இந்த எல்லாரும் வந்து எடுத்திருக்காங்க. நானும் எந்திரிச்சு வந்து நிற்கிறேன். என்னப்பா நீ தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வருவேன்னு சொல்லி உங்க வாத்தியார் தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, நீ 10th வாத்தியார்னா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அப்போ வந்து எனக்கு ரொம்ப 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 அசிங்கமா இருந்துச்சு சொல்லணும்னா. ஸோ அவ்வளோ வந்து ஒரு வேதனையா வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. கரெக்ட் தானே, நம்ம வருவோம்னு சொல்லி எல்லாரும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி கடைசியில் நம்மளால அது வர முடியல. அதே வரை நம்ம எல்லாரும் முன்னாடி வச்சு நம்மளை கேட்குறப்ப எப்படி இருக்கும். ஸோ அந்த ஒரு வழி தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமா இருந்துச்சு நான் ஸ்கூல் படிக்கிறப்ப. இப்போ நினைச்சு பார்த்தா சில்லியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. பட் அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் பண்ணுச்சு. ஸோ அப்போ வந்து நான் ஒரு முடிவு எடுத்தேன், நம்ம இதை விட பெருசா வந்து பார்த்தீங்கன்னா சாதிச்சு காமிக்கணும், இதை விட பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அச்சீவ் பண்ணிப்பான் காமிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா முடிவு எடுத்தேன். அப்போ வந்து பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற கனவு வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அதை எனக்குள்ள முத விதைச்சது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னோட தமிழ் வாத்தியார், என்னோட தமிழ் ஐயா பாலச்சந்திரன் சார். ஸோ நான் 6வது 7வது 8வது படிக்கிறப்பே எனக்குள்ள வந்து பார்த்தோம்னா அந்த ஒரு வெளி உலகத்தை பத்தி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சார். தமிழ் மட்டும் கிடையாது, வெளி உலகத்தை பத்தி சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சார். டாக்டர்னா எப்படி படிக்கணும், ஒரு IAS அதிகாரிக்கெல்லாம் வந்து எவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொசைட்டில மதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் நடக்கக்கூடிய பல விஷயங்களை வந்து என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுவாரு. அதனாலதான் எனக்கு வெளி உலகமே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிச்சு. ஸோ அப்படி இருக்கப்ப 11th வந்ததுக்கு அப்புறம் நான் முடிவு எடுத்தேன், எனக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க்லாம் வேணும், நான் டாக்டர் ஆகணும். அதுக்கு என்ன எனக்கு வேணும், கட் ஆஃப் வேணும். ஏன்னா நான் படிக்கிறப்ப நீட் எக்ஸாம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ அதுக்காக நான் என்ன முடிவு பண்ணேன்னா, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி நம்ம படிக்கிறோம், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கட் ஆஃப் 200 கட் ஆஃப் வந்து வாங்குறோம், ஒரு நல்ல மெடிக்கல் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் சீட் வந்து பார்த்தீங்கன்னா போகிறோம். இதான் என்னோட மொத்த கனவாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. இதை தவிர வேற எதுவுமே கிடையாது. படிக்க ஆரம்பிச்சேன், முதல் நாள்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன், படிக்கிறோம்டா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜின்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா படிக்க ஆரம்பிச்சேன். தமிழ் இங்கிலீஷை வந்து நான் வந்து ஒரு பெருசாவே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துப்பேன். எனக்கு நல்லாவே தமிழ் வரும், நல்லாவே இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ என்னோட ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கோல் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் கிடையாது, அது எனக்கு புரிஞ்சு போச்சு. நான் அந்த ஃபர்ஸ்ட் வாட்டி 10th வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆனப்பே எனக்கு புரிஞ்சு போச்சு. ஸோ அது நமக்கு தேவையில்லை, நம்ம கோல் தான் நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நான் முடிவெடுத்தேன். அந்த வெறி தான், அந்த அவமானம் தான்
பின்னாடி நாட்கள்ல இந்த நீட் இஷ்யூஸ்லாம் வந்தப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நீட்ல ஃபெயில் ஆனப்ப அது எல்லாத்தையும் தாண்டி நம்ம எப்படியாவது இந்த நீட் எக்ஸாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுல படிச்சு அதுல ஒரு நல்ல மார்க் வாங்கி ஒரு காலேஜுக்கு போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு மோட்டிவேஷனை எனக்கு அந்த ஒரு அவமானம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துச்சு. அதுதான் என்னோட செல்ஃப் ப்ரிப்பரேஷன் டைம்ல என்ன ஓடவும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுச்சு. ஸோ உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வேணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு சாலிட் ரீசன் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேணும். ஸோ என்னோட 12th நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி படிப்பேன். காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு 8 மணிக்கு போயிட்டு ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போகணும். சைக்கிள்லேயே தான் வந்து பார்த்தீங்கன்னா போவேன். திரும்ப வந்து 4:30க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக டியூஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போவேன் ஈவினிங் டைம்ஸ்ல. அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரவே வந்து பார்த்தீங்கன்னா 8-9 மணி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் உட்காந்து வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா படிப்பேன். எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த பப்ளிக் எக்ஸாம்ல வந்து 200 அவுட் ஆஃப் 200 கட் ஆஃப் வந்து வாங்கிடணும். எப்படியாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த MBBS கட் ஆஃப் வந்து வாங்கி எப்படியாவது நம்ம மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல வந்து MBBS சீட் வாங்கணும் அப்படிங்கிற அந்த வெறியோட வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓடிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இருந்தேன். ஸோ அப்பதான் நான் 12th முடிக்க போற அந்த டைம் இந்த பப்ளிக் எக்ஸாம் நெருங்குறப்போ ஒரு ஜனவரி டைம்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது ஒன்று வரப்போகுது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா MBBS ஆகணும்னா இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணணும். இதுல வரதை வச்சு தான் இந்த மார்க்கை வச்சு தான் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா டிசைட் ஆகும் அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சாங்க. எனக்கு வந்து நான் ஒரே ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்கேன், எப்படியாவது 200 அவுட் ஆஃப் 200 கட் ஆஃப் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேயே நான் போய்கிட்டு இருந்தேன். இது நான் பெருசா வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கல. நான் வந்து வெளியில அந்த மாதிரி நியூஸ் படிக்கிறது அதெல்லாம் இப்போ எனக்கு வந்து அவ்வளோ பெருசா கிடையாது. ஸோ அப்போ என்னோட வெல் விஷர்ஸ் என்னோட டீச்சர்ஸ் வந்து பார்த்தோம்னா அதுல ஒரு சார் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பாட்டனி சார், அவர் பேர் வந்து பாலமுருகன் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். ஸோ அவர் தான் வந்து எனக்கு வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி நீட் எக்ஸாம் வருதுப்பா, நீ வந்து பார்த்தோன்னா இதுக்காக படிச்சுக்கிட்டு இருக்க, ஸோ நீ வந்து இதுக்கும் வந்து பார்த்தோன்னா தயாராகிக்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா சொன்னாரு. ஸோ அவர் தான் வந்து பார்த்தோன்னா என்ன சொன்னார் அப்படின்னா இதுல இருந்து வந்து CBSEல இருந்து தான்ப்பா கொஸ்டின்ஸ்லாம் வரும். ஸோ நான் சொல்றது உங்களுக்கு வந்து புரியுதுல. ஸோ இப்போ உங்க எல்லாருக்குமே தெரியும் நீட் எக்ஸாம்னா என்னன்ட்டு. அப்போ எனக்கு அந்த CBSEனா என்னன்னு கூட தெரியாது. ஸோ அந்த மாதிரி டைம்ல தான் CBSE புக்ஸ்ல இருந்தாப்பா கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னைய ஒரு சின்ன பிள்ளை மாதிரி உட்கார வச்சு எனக்கு சொல்லி கொடுப்பாரு. ஸோ நீ CBSE புக்ஸ் முதல் வந்து வாங்கணும் சார், அது எங்க சார் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட வந்து கேட்டேன். ஸோ அவர் வந்து என்ன சொன்னார்னா இந்த மாதிரி மதுரையில வந்து சிவா புக் ஸ்டால்னு ஒன்று இருக்கு, ஸோ சிம்மக்கல்ல இருக்கு, அங்க போய் தான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கணும், இங்க நம்ம ஊர்ல எல்லாம் வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் நான் எங்க அப்பாட்ட சொல்லி எங்க அப்பா அந்த மதுரைக்கு போய் அதை தேடி கண்டுபிடிச்சு அந்த புக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்து என்கிட்ட வந்து கொடுத்தாரு. ஸோ என்னோட பப்ளிக் எக்ஸாமும் நெருங்கிருச்சு. எனக்கு இதை படிக்கிறதா அதை படிக்கிறதா எதுவுமே தெரியல. சரி ஓகே நம்ம பப்ளிக் எக்ஸாமுக்கே படிப்போம், இப்போ வரைக்கும் எதுவுமே முடிவாகலன்னு சொல்லிட்டு நான் பப்ளிக் எக்ஸாமுக்கு தான் கண்டினியூஸா படிச்சுக்கிட்டே இருந்தேன். கொஞ்சம் பயாலஜி வந்து CBSE புக்ஸ் அப்பதான் வச்சு நான் கொஞ்சமா படிச்சுட்டு இருந்தேன் சைட் பை சைடா. அப்புறம் பப்ளிக் எக்ஸாம் வந்துச்சு, பப்ளிக் எக்ஸாம் எழுதி முடிச்சேன். ஸோ ஸ்கூல்லயே நான் தான் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்கா வந்து பார்த்தீங்கன்னா வந்தேன். நான் அதுக்கு வந்து ஆசையே படல, ஆனா அது வந்து எனக்கு தானா வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிச்சு. எங்க ஸ்கூல்ல எப்பவுமே வந்து 12th ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறவங்க, அதாவது 1966 எங்க ஸ்கூல்ல ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் எங்க ஸ்கூல்ல 12th ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்க வந்து ஒரு தனியா ஒரு போர்டு ஸ்கூலோட என்ட்ரன்ஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருப்பாங்க. அதுல அவங்களோட பேரு, அவங்க எந்த வருஷத்துல படிச்சாங்க, எவ்வளவு மார்க் வாங்கினாங்க அப்படிங்கறது வந்து பார்த்தீங்கன்னா எழுதி வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் அந்த பெயிண்ட்ல வந்து எழுதுவாங்க. ஸோ அந்த வருஷம் 2017 என் பேரும் அதுல வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரமா வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ நான் 10th ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வரலன்னு சொல்லி அழுதேன். இன்னைக்கு நான் 12th நான் எதிரே பார்க்கல, ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்துட்டேன். அது வந்து அந்த ஸ்கூல் இருக்க வரைக்கும் அந்த போர்டில் என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரியும் 2017 சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது, நீங்களாம் இப்பதானே வந்து பெரிய பசங்களாகி 11th 12th வந்து படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ வந்து நிறைய பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருந்துச்சு, நீட்டா கட் ஆஃபா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பிரச்சனைக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சும்மா இல்லை. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துருச்சுன்னா அதுக்கு நம்ம தயாராகணும்ல, ஸோ அதுக்கான முயற்சி நம்ம எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிச்சேன். ஸோ அப்போ நான் வந்து ஒரு கிராஷ் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போனேன். ஸோ ஒரு கோச்சிங் சென்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போனேன். அங்கே போய் என்னால் எவ்வளோ படிக்க முடியுமோ படித்தேன். ஒரு மாதம் தான். ஸோ ரொம்பலாம் எனக்கு எதையும் வந்து புரிஞ்சுக்க முடியல இந்த எக்ஸாம் பற்றி. நான் படித்தது ஒரு ஸ்டேட் போர்டு, அங்கே கேட்கறது வந்து பார்த்தீங்கன்னா CBSE. ஸோ அதனால நான் பயாலஜி மட்டும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படித்தேன். அங்கே இருந்த டீச்சர்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் சொல்லி தந்தாங்க. ஸோ கொஞ்சம் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அதெல்லாம் படித்தேன். ஒரு வழியாக நீட் வந்து எக்ஸாம் நடந்துச்சு. பல பிரச்சனைகள்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு அந்த எக்ஸாம் வந்து நாங்கள் எல்லாரும் எழுதணும். அப்போ என் கூட படித்த அந்த 2017 பேட்ச்மேட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் போய் வந்து எழுதினாங்க. எழுதி முடிச்சோன்னே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 247 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு நீட் 2017. ஸோ அந்த வருஷம் கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துச்சு, நானும் அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வருஷம் கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா போயிருந்தேன். ஸோ அப்போலாம் வந்து ஆஃப்லைன் கவுன்சிலிங் இங்கே ஓமந்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். ஸோ கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்திருந்தேன். இதுக்கு இடையிலேயே வந்து பார்த்தோம்னா இந்த MBBS கவுன்சிலிங் முன்னாடி எனக்கு வந்து இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. ஸோ அதில் நான் இன்ஜினியரிங் வந்து கவுன்சிலிங்கும் அப்ளை பண்ணி எனக்கு மதுரை தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிச்சு. உங்க எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சவுத் சைட்லாம் தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் TCE அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ஒரு ஓல்டஸ்ட் அண்ட் வந்து டாப் மோஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து தமிழ்நாடு.
ஸோ அந்த ஒரு காலேஜில் எனக்கு வந்து சீட் கிடைச்சோன்னே என்னோட ஸ்கூலில் இருந்த என்னோட டீச்சர்ஸ், எங்கள் அம்மா அப்பா, எங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ரொம்ப வந்து சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா அது ஒரு நல்ல இன்ஜினியரிங் காலேஜ். நீ படிச்சு முடிச்சுட்டு வெளில வரப்போ உனக்கு 1 லட்ச ரூபா கையில் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி வந்து பார்த்தீங்கன்னா பர் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ நல்ல காலேஜில் நீ போய் ஜாயின் பண்ணிட்டேன், நல்லா கஷ்டப்பட்டு படிச்சதுக்கு உனக்கான பலன் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானும் ஒரு மாதம் காலேஜ் போயிட்டு வந்துகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த MBBS கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. நானும் வந்தேன். சரி எப்படியா நமக்கு சீட் கிடைச்சிடும் நம்பிக்கையோட தான் இருந்தேன். ஸோ MBBS கவுன்சிலிங் நமக்கு சீட் கிடைச்சிடும், நம்ம இன்ஜினியரிங் விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி இருந்தேன். ஸோ போனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா சீட் கிடைக்கல. ஸோ கிடைக்கல. அதுக்கப்புறம் நான் வந்து அங்கே கவுன்சிலிங் முடிச்சுட்டு வெளியில் வரேன். வெயிட்டிங் லிஸ்ட்டில் என் பேர் வந்து போட்டுட்டாங்க. வெளில வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு மாதிரி அப்செட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. ஸோ அன்னைக்கு தான் வந்து எனக்கு எங்கள் அப்பா வந்து நான் இருந்த அப்செட்டாக இருந்ததை பார்த்துட்டு, சரி அப்போ வரைக்கும் என்கிட்ட ஃபோன் இல்லை, ஆண்ட்ராய்ட் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, எனக்கு ஒரு ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அந்த ஃபோன் வாங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தேன். அப்புறம் நாங்கள் ஊருக்கு போயிட்டோம். ஸோ திண்டுக்கல் போயிட்டு அப்புறம் நான் வந்து என்னோட காலேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்துகிட்டு இருந்தேன். எனக்கு காலேஜ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செம்ம கேம்பஸ் வந்து தியாகராஜர் காலேஜ் அப்படின்னு. பட் ஆனால் எனக்கு அங்கே இருந்து படிக்க பிடிக்கல. எனக்கு வந்து ஏதோ அந்த ஒரு சயின்ஸ், பயாலஜி படிக்கணும், ஒரு ஹியூமன் பிசியாலஜி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து உள்ளுக்குள்ள போய்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து சரி ஓகே நம்ம வந்து திரும்ப நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம திரும்ப நீட் வந்து எழுதுவோம் அடுத்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு முடிவு எடுத்தேன். ஸோ நான் எனக்கு காலேஜை ட்ராப் பண்ணுறதுக்கும் எனக்கு வந்து ஒரு இது இல்லை, ஏன் அதை நம்ம ட்ராப் பண்ணணும், ஏன்னா நமக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு செட்டில் ஆன மாதிரி இல்லை கரெக்டாக. ஸோ நம்ம வந்து இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து 1 லேக் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி கிடைக்க போகுது, 4 வருஷம் படிச்சு முடிச்சா. அதையும் விட மனசு இல்லை, இங்கேருந்து படிக்கவும் வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்கு வந்து பிடிக்கல. நம்ம வந்து அதுக்கு நம்மளோட ட்ரீம், நம்ம வந்து இதுக்காக எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டிருப்போம். ஸோ அதை நோக்கி நம்ம வந்து நம்ம ஒரு முயற்சி எடுத்து வைக்கணுமே. இவ்வளோ நாள் நம்ம பட்ட அந்த கஷ்டம் அது வேஸ்ட் ஆயிடக்கூடாதுல்ல, அதுக்கு ஒரு மீனிங் இல்லாமல் ஆயிடக்கூடாதுல்ல. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணங்கள் ஓட்டங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ என்ன சப்போர்ட் பண்ணது எங்கள் அப்பா அம்மா தான். ஸோ அவங்க இல்லைன்னா கண்டிப்பாக என்னால் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கவே வந்து பார்த்தீங்கன்னா முடியும். அவங்க சொன்னாங்க, இல்லைப்பா உனக்கு எது பிடிச்சிருக்கோ, உனக்கு எது சரின்னு தோணுதோ அதை நீ பண்ணு, நாங்கள் உன்னை பார்த்துக்கிறோம், பிரச்சனை கிடையாது, நீ அந்த இன்ஜினியரிங்கை விட்டுரு, நீ வந்து பார்த்தீங்கன்னா படிக்க ஆரம்பி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ திரும்ப நான் ஏற்கனவே வாங்கி வச்சேன் அந்த CBSE புக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தேன். அதுக்கப்புறம் நான் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சேன், என்ன புக்ஸ் எல்லாம் வந்து வச்சு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு படித்தேன். தென் அதுக்கப்புறம் என்னோட லைஃப்ல செகண்ட் டர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி நான் சொல்லணும் அப்படின்னா, நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னா நான் ஒருத்தவரை வந்து லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணேன். அவர் தான் அதுக்கான காரணம். ஸோ அவர் தான் என்னோட சார், என்னோட குரு. நான் இங்கே வந்திருக்கிறதுக்கான ரீசன் அந்த குரு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சூசை மாணிக்கம் சார், AR கோச்சிங் சென்டர் திண்டுக்கல். ஸோ அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து போய் பேசினார், இந்த மாதிரி என் பையன் நல்லா படிப்பாங்க, நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா படிப்பான். நான் கிராஷ் கோர்ஸ் போனேன்னு சொன்னேன் அந்த 1 மாதம், அதுவும் இந்த சார் கிட்ட தான். ஸோ அவர்கிட்ட போனோன்னே ஓகேப்பா நீ என்ன ஸ்கூல் ஃபர்ஸ்ட்லாம் வந்து வந்திருக்க, கண்டிப்பாக உன்னால் வந்து பார்த்தோம்னா அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அவர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, அவர் எப்பவுமே என்ன பார்த்தாலும் சரி, யாரை பார்த்தாலும் சரி என்ன சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அவர் சொன்ன அந்த வாழ்க வளமுடன் எத்தனையோ வாட்டி என்கிட்ட சொல்லியிருக்காரு. அதனால தான் இன்னைக்கு நான் வந்து ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கேன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ் சார், தேங்க்யூ ஸோ மச். சூசை மாணிக்கம் சார் என்கிட்ட சொல்றது ஒன்னே ஒன்று தான், கண்டிப்பா நீ ஜெயிப்படா தம்பி, கஷ்டப்பட்டு வரவங்களுக்கு கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியை தருவாரு அப்படின்னு சொல்லி அடிக்கடி என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாரு. எத்தனையோ பேர் வேணாலும் இந்த போட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்கலாம், இந்த போட்டியில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கலாம், ஆனால் கண்டிப்பா கடவுள் வந்து ஒன்றை செலக்ட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி எங்க சார் வந்து என்கிட்ட சொல்லிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் டைம் டிராப் எடுக்கிறப்ப இதே மாதிரி என் கூட இருந்த சில ஃப்ரெண்ட்ஸும் வந்து பார்த்தோன்னா இருக்கும் டிராப் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாங்க. ஸோ அவங்க ட்ராப் பண்ணவங்க எல்லாரும் வந்து பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்ஸ்ல போய் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணாங்க. ஸோ என்னால் அவ்வளோலாம் அஃபோர்ட் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா முடியல. ஸோ அப்போ சார் வந்து என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு, லைக் என்னோட கண்டிஷன், என்னோட அந்த மனசை வந்து புரிஞ்சுக்கிட்டு, என்னோட அந்த தாட் ப்ராசஸ் புரிஞ்சுக்கிட்டு அவர் என்கிட்ட ஒன்று சொல்றாரு, நீ வந்து மற்றவங்கள வந்து பற்றி நினைக்காத, அவங்களாம் பெரிய கோச்சிங் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டாங்க, பெரிய இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டாங்க, அவங்களாம் ஈஸியாக படிச்சிருவாங்க, அவங்களுக்குலாம் இந்த எக்ஸாம் பற்றி நல்லா தெரியும் அப்படிலாம் நினைக்காது, யாருக்குமே எதுவுமே தெரியாது, சரியா? நீ ஓ மேலே நம்பிக்கை வச்சுனா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உன்னால் ஜெயிக்க முடியும். நீ இருக்க இடத்து மேலே நீ வந்து நம்பிக்கை வச்சனா, நீ எங்கேருந்து படிக்கிற, உன்கிட்ட என்ன மெட்டீரியல் இருக்கு, நீ என்ன புக்ஸ் வச்சிருக்க, அதுதான் பெஸ்ட், அதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி நினைச்சு படிச்சேன்னா நீ எல்லார கூடயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வர முடியும் தம்பின்னு சொல்லி அவர் சொன்ன அந்த மோட்டிவேஷன், அவர் கொடுத்த அந்த மோட்டிவேஷனால தான் இன்னைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கேன். அண்ட் ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஸோ மச் சார், நீங்கள் இல்லைன்னா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கவே வந்து பார்த்தீங்கன்னா முடியாது. ஸோ அப்படி அந்த 1 வருஷம் என்னோட சாரோட கைடன்ஸோட நான் வந்து பார்த்தீங்கன்னா படித்தேன். டெய்லியில எனக்கு கிளாஸஸ்லாம் இருக்காது, நான் செல்ஃப் ப்ரிப்பரேஷன் தான் வீட்டில் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா படித்தேன். வாரம் சார் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா போவேன், அவர் எனக்கு தேவையான அந்த டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி தருவார், எப்படி வந்து பார்த்தீங்கன்னா படிக்கணும், என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்பாங்க அப்படிங்கிற வாரத்துக்கு ஒரு முறை என்னை கூப்பிட்டு வச்சு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி தருவார். அப்புறம் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு 1 மாதம் என் கூடயே இருந்து எனக்கு வந்து நல்லா வந்து ஹெல்ப் பண்ணி எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாரு. ஸோ அப்படி எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து ஆன்சர் கீ வச்சு செக் பண்ணுறோம். எனக்கு எக்ஸாம் முடிச்சோடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா 500+ மார்க்ஸ் வந்து வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஸோ அப்புறம் வீட்டில் வந்து எக்ஸாம் கீழே வந்து வச்சு செக் பண்ணுறப்ப நான் 450 மார்க்ஸ் வந்து பார்த்தோன்னா வந்துச்சு எனக்கு மார்க்.
ஸோ சார்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா போய் சொன்னேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு. ஏன்னா 450 நமக்கு சீட்டு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் நீட் எக்ஸாம் எழுதுறப்ப 247 மார்க்ஸ். ஸோ அப்போ அந்த வருஷம் கட் ஆஃப் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 290. ஸோ கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 40 மார்க்ஸ்ல வந்து MBBS சீட் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு. ஸோ செகண்ட் அட்டம் நான் 450 எடுத்திருக்கேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் ஒரு பயமா இருந்துச்சு, இந்த மார்க் போதுமா அப்படின்னு சொல்லி என் சார்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா போய் சொன்னேன். அவர் திரும்ப சொன்னாரு, ஏய் நீ தாண்டா பெஸ்ட் மார்க் வந்து வாங்கியிருக்க, நீ நம்புடா, கவுன்சிலிங் போடா, அவனுக்கு கண்டிப்பா கிடைக்கும்டா அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்பெல்லாம் இந்த மாதிரி எந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. இத்தனை பேர் வந்து இவ்வளவு கிராஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு இந்த அளவு இன்னைக்கு இருக்க அளவுக்கு இந்த யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் அப்ப எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வராது. ஆனா சார் வந்து நம்பிக்கையா சொன்னார், என் மேல அவ்வளவு நம்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருந்தாரு. தென் கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணேன். ஸோ ரேங்க் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு. ஸோ 450 மார்க்ஸ். தமிழ்நாட்டில் என்னோட ஸ்டேட் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 520 வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு. 3 டிஜிட் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருந்தேன். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா வேற கோச்சிங் சென்டர்ஸ்லாம் படிச்சாங்கன்னு சொல்லி சொன்னேன். பெரிய பெரிய கோச்சிங் சென்டர்ஸ்லாம் அவங்களோட மார்க்ஸ் எல்லாம் வந்துச்சு. ஸோ அவங்களும் என் கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ என்னை விட பெரிய சென்டர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா படிச்ச எல்லாருமே என்னை விட கம்மியான மார்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருந்தாங்க. நான் இருந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா நம்பினேன், நான் படிச்ச விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்பினேன், என்கிட்ட இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸை நம்பினேன், என்ன நம்பினேன், என்ன மோட்டிவேட் பண்ண என்னோட சாரை நம்பினேன். ஸோ அவங்கள விட ஒரு பெரிய இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வர முடிஞ்சிச்சு. இந்த MMCக்கு வந்து பார்த்தீங்கன்னா வர முடிஞ்சிச்சு. செகண்ட் டைம் கவுன்சிலிங் வந்ததுக்கு அப்புறம் உள்ள வந்தேன். ஃபர்ஸ்ட் டேவே எனக்கு வந்து கவுன்சிலிங்ல வந்து பார்த்தீங்கன்னா என்னை வர சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து ஃபர்ஸ்ட் காலேஜ் தமிழ்நாட்டில் MMC வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வெளியில வந்து கால் பண்ணேன் என்னோட சாருக்கு. எங்க அம்மா அப்பா ஃபர்ஸ்ட் எங்க அம்மாவுக்கு வந்து கால் பண்ணியிருந்தேன். எங்க அப்பா கூட வந்திருந்தாரு. ஸோ எங்க அம்மா கால் பண்ணி இந்த மாதிரி காலேஜ் எடுத்துறேமா, MMC எடுத்துறேமான்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் எங்க சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி சொன்னேன். அப்ப என்கிட்ட அவர் ஒரு வார்த்தையை சொன்னாரு, அது என் லைஃப்ல நான் மறக்கவே மாட்டேன். ஸோ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, போன வருஷம் உனக்கு சீட்டு கிடைச்சிருந்துச்சுன்னா, இன்கேஸ் கிடைச்சிருந்துச்சுன்னா ஒரு 40 மார்க் தானே மிஸ் ஆச்சு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல, கிடைச்சிருந்துச்சுன்னா உனக்கு ஒரு புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ் வந்து கிடைச்சிருக்கும். அதாவது அந்த டைம்ல அதுதான் நம்ம தமிழ்நாட்டிலே ஒரு லாஸ்ட் மெடிக்கல் காலேஜ். ஸோ நீ ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு படிச்ச, இந்த வருஷம் கடவுள் உனக்கு தமிழ்நாட்டிலே தலை சிறந்த மருத்துவ கல்லூரியில உனக்கு வந்து ஒரு மருத்துவம் படிக்கிறதுக்கான அந்த ஒரு சான்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இதுதான் எனக்கு லைஃப்ல கிடைச்ச செகண்ட் பிக்கஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெசன். நம்ம பொறுமையா இருந்தா, தொடர்ச்சியா முயற்சி செஞ்சா, நம்ம நினைக்காத உயரங்களையும் நம்மால சாதிக்க முடியும். ஸோ இதான் என்னோட ஜர்னி. ஸோ இதுல நீங்க நிறைய விஷயம் என்கிட்ட இருந்து கத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இதெல்லாம் நான் யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன் அப்படின்னா என்னோட குருஸ். ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் இப்போ நான் வந்து தேங்க் நோட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், எனக்குள்ள அந்த டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த விதையை விதைச்ச என்னோட தமிழ் ஐயா பாலச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்து எனக்கு 12th ஸ்டாண்டர்ட்ல எனக்கு வந்து டீச் பண்ண டீச்சர்ஸ் தமிழ் ஐயா ராஜேந்திரன் ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்து என்னோட இங்கிலீஷ் சார் கருணாகரன் சாருக்கு நன்றி. அடுத்து என்னோட மேக்ஸ் சார் பால்பாண்டி சார். அவர் சொல்லிக் கொடுத்த மேக்ஸ்னால தான் நான் வந்து கடைசியில் அந்த பிசிக்ஸ்ல கால்குலேஷன்ஸ்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து பார்த்தோன்னா இருந்தேன். ஸோ சார் தேங்க்யூ ஸோ மச் சார். தென் அடுத்து என்னோட பிசிக்ஸ் சார் ராமபத்ரன் சார். ஸோ அவர்கிட்ட தான் நான் டியூஷன் போய் வந்து பார்த்தீங்கன்னா படித்தேன். அவர் தான் எனக்கு இந்த வெளி உலகத்தை பற்றிலாம் நிறையா சொல்லிக் கொடுத்தாரு. JEE மெயின்னா என்ன, நீட்னா என்ன, ஸோ இதெல்லாம் வந்து வரும், நீ அதுக்கு தயாராகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. ஸோ அவருக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தென் அடுத்து என்னோட கெமிஸ்ட்ரி குருஸ், என்னோட குருவையா சார், அதுக்கப்புறம் நான் டியூஷன் படித்தேன் என்னோட சபரி மிஸ், அவங்க எல்லாருக்கும் வந்து ரொம்ப தேங்க்ஸ். தென் அதுக்கப்புறம் என்னோட பாட்டனி சார், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அவர் தான் எனக்கு முத இந்த புக்ஸ் எல்லாம் வாங்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் பாலமுருகன் சார் அண்ட் என்னோட ஜுவாலஜி சார் மாணிக்க சுந்தரம் சார், எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.